தனிப்பட்ட முறையில இவ்ளோ நம்பிக்கை. ஏன்னா, எல்லாருமே இன்ன வரைக்கும் அவர நெறைய குறைகள சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா கரூர் பாதிக்கப்பட்டவங்க, கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்க அப்படின்றத விஷயத்த, அவர் எங்கேயாவது ஏதாவது விஷயங்கள் பண்ணாலுமே இத கொண்டு வந்து உள்நுழைச்சிருவாங்க. ஆனா, ஒரு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு எனக்கு தெரியும். நீங்க இவ்வளவு தூரம் அவருக்கு ஆதரவா இருக்கீங்க. கான்ஃபிடென்ட்டா ஆதரவுனா, இருக்கீங்க. அதாவது குற்றம் சொன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மனுஷன் கொன்றான்னு நீங்க சொல்ல வர்றீங்க. உங்க பேச்சுல வர்றேன். ம். ஏன் வண்டிய விட்டு கீழ இறங்கிச்சுனா அப்படியா? ஏன் இத்தனை வீடியோ ஓடுதுல்ல? இத்தனை வீடியோ ஓடுதுல்ல? அப்ப அந்த மனுஷன் வந்து குத்துனாப்படியா? அப்புறம் அந்த மனுஷன் ஆள் அனுப்புனாப்படியா? நம்ம இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இப்ப இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதல்லவா? இதெல்லாம் சிபிஐ இடத்துல இருக்கு. நம்ம இந்த கட்டத்த விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிறது நம்மளுக்கு நல்லது. கண்டிப்பா. இப்ப நம்ம இத பத்தி பேச வேணாம். சிபிஐல இருக்கு. நம்ம இத யாரையும் குற்றம் சொல்லி பேச தவறு. அதனால அத அவங்க பார்த்துக்குவாங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. நான் பதில் ஆனா, சொல்றேன். அந்த கொஞ்சம் அந்த பதவி ஏற்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கிச்சு இல்ல. அந்த 108, 118 அது வரும்போது உங்களுக்கே ஒரு கோபம் இருந்ததா? அதிர்ச்சி எனக்கு என்னடா கோபம் கிடையாது. அ, சார் பண்ண தப்பு ஒண்ணும். இவ்வளவு தூரம் இவங்கள்ட்ட ஏன் ஓரியாடணும்? எல்லாம் கேன்சல் பண்ணு. அடுத்து வை, தேர்தல் வை. அதுக்கு விட மாட்டேங்கிறாங்கல்ல. தேர்தல வையின்னு முடிஞ்சு போச்சுல்ல. போகாது. கவர்னர் ஆட்சிக்கு போனா இருக்கிற முதலையெல்லாம் வெளிய வரணும். இப்படி ஒரு கணக்குல இதுலயும் இழுத்து பிடிக்கிறாங்கல்ல. விட்டுற வேண்டியதானே. ரீகண்டிஷன் பண்ணு. பெரும்பான்மை உன்ட்ட இல்ல, என்ட்ட இல்ல. ஆட்சி பெரும்பான்மை வச்சிருக்கான். அனுமதிக்கட்டும்னு விட்டா நல்ல மனசு. அப்புறம் சில ஷார்ட்கட் வழியில போல மக்கள் பார்க்குறாங்கல்ல. டிவியில 24 எப்போ விஜய் அரசியலுக்கு வந்தாரோ 24 மணி நேரம் டிவியில் இருக்காங்க. என்னென்ன நிகழ்வு நடக்குதோ ஒண்ணுக்கடிக்க போனாலும் டிவியில பார்த்துடுறாங்க. அப்போ மக்களுக்கு தெரியுதா இல்லையா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.